உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியாருடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். அவருடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒரு வகை, ஜாதகமே இல்லாத நபர்களுக்கு பரிகாரங்கள் ஒரு வகை. பரிகாரம் பலிக்கணுமா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நிறைய பரிகாரம் பண்ணிட்டும் எனக்கு ஒரு சில விஷயம் நடக்கலன்னு சொல்றது நிறைய பேர் உண்டு. அதுக்கு காரணம் உண்டு. எந்தெந்த பரிகாரத்தை எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரத்தில் செய்யணும்லாம் கணக்கெல்லாம் உண்டு. ஆனால் சராசரி மக்களுக்கு அவ்வளோ டெப்த்தாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. பொதுவாக நிறைய பரிகாரத்தை சித்தர்களுக்கு எளிமையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வழிபாடு மிக சக்தி வாய்ந்த வழிபாடு, எளிமையான வழிபாடு, குறைந்த செலவில் ஒரு தேங்காய் ஒரு பச்சரிசியில் முடிக்க வேண்டிய விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்த விஷயம். முழுமையான நம்பிக்கையோடு இந்த நீராஞ்சனா தீபத்தை ஏற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நடக்குமான நடக்கும். பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய விஷயமாகவும் இந்த நீராஞ்சனா தீபம் அமையும். இது அனுபவம் உண்மைதான். சரி, இதை நம்ம ஜாதக ரீதியாகவும் கொண்டு போகலாம். இப்போ பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் எப்போ ஒன்றா அதை வீட்லேயும் செய்யலாம் அல்லது கோயிலையும் செய்யலாம். மனமுருக வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சாலும் உங்கள் வீட்டில் சுபிச்சு நடக்க போகுது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சனீஸ்வர பகவான் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரோ அதை எழுதிக்கணும். அந்த நட்சத்திரத்திலிருந்து 24வது நட்சத்திரம் எதுவோ அன்றைய நாளில் இந்த நீராஞ்சனா தீபத்தை நீங்கள் பெருமாளுக்கோ அல்லது நரசிம்மருக்கோ அல்லது சுதர்சன பகவானுக்கோ விளக்கு போடும்போது நிச்சயமாக உங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு மனசு ரொம்ப, என்னுடைய குழந்தைகளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுது, அவங்கள பற்றி நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு கவலைப்படுங்க. 5ஆம் பாவத்தை எடுத்துடலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு பாவ ரீதியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தூக்கமே வரலையா, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னென்னமோ பண்ணணும்னா 12ஆம் பாவத்தை பரிகாரமாக எடுத்துக்கலாம். வணக்கம். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். பரிகாரங்கள் குறித்து நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது முதன்மையாக இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் செய்யணும், இதெல்லாம் உண்மையிலேயே நம்ம முதல்ல செஞ்சு முடிச்சிடணும், கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தால் பரிகாரம் செய்யணும்னு ஏதாவது ஒரு விதி இருக்கா? கண்டிப்பாக உண்டு. பரிகாரம்னா ஒரு விளக்கு தானே, குறைக்கிற தன்மையை குறைக்கிற விஷயம் தானே. இப்போ நம்ம 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒன்று, அவருடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒரு வகை, ஜாதகமே இல்லாத நபர்களுக்கு பரிகாரங்கள் ஒரு வகை. ரெண்டுமே இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயம்தான். இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்யறது எல்லாமே இறைவனுக்காக, உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றதுக்காக செய்யக்கூடிய விஷயம்தான், தவறு கிடையாது. ரெண்டுமே செய்யலாம். எனக்கு ஒரு சில விஷயங்களை அக்யூரிஸாக நடக்கணும்னு நினச்சேன்னா சுய ஜாதகத்தை அடிப்படை பார்த்துக்கிட்டு செய்யுது நல்லது. அதுவாக இருந்தாலும் கர்மா முதல்ல வழிவிடணும். எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் பரிகாரம் பலிக்கணுமா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நிறைய பரிகாரம் பண்ணிட்டும் எனக்கு ஒரு சில விஷயம் நடக்கலன்னு சொல்றது நிறைய பேர் உண்டு. அதுக்கு காரணம் உண்டு. எந்தெந்த பரிகாரத்தை எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரத்தில் செய்யணும்லாம் கணக்கெல்லாம் உண்டு. ஆனால் சராசரி மக்களுக்கு அவ்வளோ டெப்த்தாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. பொதுவாக நிறைய பரிகாரத்தை சித்தர்களுக்கு எளிமையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் முக்கியமான வழிபாடுன்றது நம்ம வழக்கமாக எல்லாரும் செய்யக்கூடிய வழிபாடு தான், தீபம் ஏற்றி வழிபடுவது. இது சாதாரணமாக எளிமையாக செய்யக்கூடிய விஷயம். இந்த பரிகாரத்துக்கு நேரம் காலம் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்கு செய்யணும். இப்போ நோய் தாக்கம் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான ஒரு நேரத்தை காலையிலையோ மாலையிலையோ ஃபிக்ஸ் பண்ணி செய்யணும். அது ஒரு வகை. இப்படி இந்த தீபம் தொடர்பான விஷயத்துக்கு நம்ம எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். நம்ம கலாச்சாரத்தில் தீப வழிபாடுன்றது மிக மிக ஒரு முக்கியமான பங்களிப்பு, அனைவருக்குமான தீர்வு கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதில் மேல்தட்டு வர்க்கம் கீழ்த்தட்டு வர்க்கம் நடுத்தர எல்லாம் கிடையாது. அனைவருக்குமான பிரச்சனை, எனக்கு காமனாக ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த பதிவு. அது பேர் நீராஞ்சனா தீபம்னு சொல்லுவாங்க. அனைவருக்குமே இந்த விஷயம் தெரியும். திரும்ப சொல்கிறேன், காலகாலமாக நம்ம கலாச்சாரத்தில் இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தீபம் தான் அந்த தீப வழிபாடு. ஆனால் இதை நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வழிபாடு மிக சக்தி வாய்ந்த வழிபாடு, எளிமையான வழிபாடு, குறைந்த செலவில் ஒரு தேங்காய் ஒரு பச்சரிசியில் முடிக்க வேண்டிய விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்த விஷயம். முழுமையான நம்பிக்கையோடு இந்த நீராஞ்சனா தீபத்தை ஏற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நடக்குமான நடக்கும். இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு ஒரு எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி தனித்தனியாக ஒரு செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடன் சார்ந்த விஷயத்துக்கு ஒன்று, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு ஒன்று, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒன்று, தோஷங்கள் உலகத்துக்கு ஒன்று, இப்படின்னு இந்த நீராஞ்சனா தீபத்தை நீங்கள் தனித்தனியாக பயன்படுத்திக்கலாம். தீப வழிபாடில் மிக முக்கியமான வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறை. இதை அனைத்து மக்களுமே பயன்படுத்தணும். பொதுவாக பயன்படுத்துகிற விஷயம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தனியாக ஜாதக ரீதியாக சொல்கிறேன். பொதுவாக உங்களுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று இது வீட்டிலே செய்யலாம் அல்லது கோயிலே செய்யலாம். நம்ம ஒரு பச்சரிசி தான் அதிகபட்சம் தேவைங்கன்னா, ஒரு பச்சரிசி ஒரு தேங்காய் தான் வேணும்.
மந்தார இலைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த இலையில தான் இதை செய்யும்போது சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலை பயன்படுத்தலாம். இந்த மந்தார இலை போட்டு பச்சரிசி தான் அதில் வைக்கணும், வேற அரிசி வைக்கக்கூடாது, ஒன்லி பச்சரிசி தான் வைக்கணும். 2 தேங்காவை உடைச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் சுற்றி வச்சுட்டு நெய் தீபம் போடணும். கண்டிப்பாக நெய் தீபம் தான் போடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் நெய் தீபம் கம்பல்சரி போடுங்க. நெய் தீபம் மிக சுபிட்சமான விஷயம் தரக்கூடிய விஷயம். ஒரு திரி, பஞ்சு திரி போட்டு நீங்கள் நினைக்கிற இஷ்ட தெய்வத்துக்கு வழிபாடை வீட்டிலேயோ அல்லது கோயிலையோ தாராளமாக செய்யுங்க. இந்த விளக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமானா நிச்சயமாக இந்த தீபம் எரிய எரிய உங்களுடைய பிரச்சனையுடைய தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது அனுபவ உண்மை. காலகாலமாக நமது முன்னோர்களும் சித்தர்களும் இன்றளவும் செய்யக்கூடிய விஷயத்தில் முக்கியமான வழிபாட்டு முறை இந்த நீராஞ்சனா தீபன்றது. பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய விஷயமாகவும் இந்த நீராஞ்சனா தீபம் அமையும். இது அனுபவ உண்மைதான். சரி, இதை நம்ம ஜாதக ரீதியாகவும் கொண்டு போகலாம். இப்போ பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் எப்போ ஒன்றா அதை வீட்லேயும் செய்யலாம் அல்லது கோயிலையும் செய்யலாம். மனமுருக வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சாலும் உங்கள் வீட்டில் சுபிச்சு நடக்க போகுது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு வைக்கணும், வாழைப்பழம் வைக்கணும். வழக்கமான பூஜை முறையில் என்ன பண்ணுவீங்களோ உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு உங்கள் கோரிக்கைக்கான தெய்வம் இதுவோ அந்த தெய்வத்தை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி இந்த விளக்கு ஏற்றும் போது அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, எனக்கு ஜாதக ரீதியாக ஒரு பிரச்சனைக்கு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, தேவைப்படும் நபர்களுக்கு இந்த குழு தரேன். தயவு செஞ்சு பயன்படுத்துங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை, எனக்கு தொழில் பயங்கரமாக நெருக்கடி இருக்குது ஐயா, நான் என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன், ஆனாலும் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கல, அடுத்த கட்டமாக நகரத்துக்கான விஷயங்கள் கிடைக்கல, ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறேன், எல்லா தெய்வத்திட்ட வேறேன், போகிறேன் வரேன் எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் இடர்பாடு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது தொழில் காரகன்னாவே இது சனீஸ்வர பகவான் தான், கர்மகாரகன் தான், அதில் மாற்றம் இல்லை. யாராக இருந்தாலும், எந்த ஜாதகராக இருந்தாலும் பொதுவான விஷயம் தொழில் அப்படின்னு சொன்னாவே அது கர்மகாரகன் சனீஸ்வர பகவான் தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. நீங்கள் இதை நீங்களே விட ஏதாவது ஒரு ஆப்பில் போட்டு பார்த்துக்கலாம், இல்லை ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி பண்ணிக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறான்னு பார்க்கணும். எல்லாருமே அது காலன்னு சொல்லுவோம், எந்த காலில் நிற்கிறான்னு சொல்லுவோம், நட்சத்திர சாரன்னு சொல்லுவோம், ஈஸியாக ஆப்பில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த சனி பகவான் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ, ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, ஏதோ ஒரு 27 இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும், அந்த குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்திலிருந்து 24வது நட்சத்திரம் எண்ணணும். நம்ம சனீஸ்வர பகவான் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரோ அதை எழுதிக்கணும். அந்த நட்சத்திரத்திலிருந்து 24வது நட்சத்திரம் எதுவோ அன்றைய நாளில் இந்த நீராஞ்சனா தீபத்தை நீங்கள் பெருமாளுக்கோ அல்லது நரசிம்மருக்கோ அல்லது சோசர பகவானுக்கோ விளக்கு போடும்போது நிச்சயமாக உங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், தொழில்காரகன் சனீஸ்வர பகவான். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த காலில் நிற்கிறார், எந்த நட்சத்திர புள்ளியில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் 24வது நட்சத்திரம் எடுக்கணும், கணக்கெடுக்கணும். 24 அந்த ஒரு நட்சத்திரம் ஒரு நாளில் வரும் இல்லை, ஞாயிறோ திங்களோ செவ்வாயோ வரும் இல்லை, அந்த நாளில் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இது தொழிலுக்கான விஷயம். இப்போ அடுத்து திருமணத்துக்கு வரும், இதே கான்செப்ட் தான். திருமணம் அப்படின்னாவே முக்கியமான 2 கிரகங்கள் தான் முக்கியமான கிரகம். ஒன்று குரு பகவான், அடுத்து சுக்கிர பகவான். அப்போது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ இதே நான் சொன்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணணும். சுக்கிரன் எங்கே நிற்கிறாரோ இதை ஃபாலோ பண்ணணும். இப்படி அடுத்து கல்வி சார்ந்த விஷயம், என் பையன் நல்லா படிக்கணும், பொண்ணு நல்லா படிக்கணும், கொஞ்சம் இடர்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதே விளக்கை யாருக்கு போடணும், புதன் அப்படின்னு கல்வின்னாவே என்ன பண்ணணும், நம்ம விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இந்த விளக்கு ஏற்றலாம். இப்போ சுக்கிர பகவான் திருமணம் சார்ந்த விஷயம்னா நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த விளக்கு ஏற்றலாம். ஓகேவா? கடன் சார்ந்த விஷயம்னாலும் உங்கள் 6ஆம் பாவத்தை போட்டு 6ஆம் பாவத்தில் எந்த நட்சத்திரம் இருக்குதோ, எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நின்னதோ அதுலேருந்து 24 இப்படி எடுத்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் பொருளாதார பிரச்சனை, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுறது, ஒரு முன்னேற்றமே கிடைக்கல. பொருளாதாரம் அப்படின்னாவே 2ஆம் பாவம் தான், பொது வீதி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். உங்கள் 2வது பாகத்தில் இருக்கிற ஒரு கிரகம், ஒன்று கிரகம் இருக்கணும், இல்லை கிரகமே இல்லைன்னா அந்த வீட்டுடைய அதிபதி அவர் எந்த நட்சத்திர சாரம் வாங்கினாரு, அந்த நட்சத்திரத்திலிருந்து 24வது நட்சத்திரக்கூடிய நாளை எடுத்துகிட்டு பரிகாரம் பண்ணால் உங்கள் பரிகாரம் 100% பலிக்கும். இதுதான் கான்செப்ட். இதை அனைத்து வகையான பிரச்சனைக்கும் பயன்படுத்தலாம். இப்போ கடன் அப்படின்னா நீங்கள் 6ஆம் பாகம் எடுத்துகிட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம், அதுலேருந்து எடுத்துக்கலாம். பொருளாதாரம் 2ஆம் பாகம் எடுத்துக்கலாம். திருமணம்னா 7ஆம் பாகம் எடுத்துக்கலாம். எனக்கு மனசு ரொம்ப, என்னுடைய குழந்தைகளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுது, அவங்கள பற்றி நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு கவலைப்படுங்க, 5ஆம் பாவத்தை எடுத்துடலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு பாவ ரீதியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தூக்கமே வரலையா, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னென்னமோ பண்ணுறேன்னா 12ஆம் பாவத்தை பரிகாரமாக எடுத்துக்கலாம். இப்படி உங்களுக்கு தேவையான விஷயம் அனைத்துமே உங்களுக்கு ஜாதகத்தில் பரிகாரம் இருக்குது. அப்போது இந்த தீப வழிபாடு, நீராஞ்சனா தீப வழிபாடை நீங்கள் இந்த மெத்தடில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றிக்கான சதவீதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இது முழுக்க அனுபவ உண்மை. செஞ்சு பாருங்கள். இல்லை எனக்கு ஜாதகமே இல்லை, எதுவுமே இல்லையா,
ஆனாலும் இந்த தெய்வம் ஏற்றினா நல்லது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் இது யாருக்கு ஏற்றினா பெட்டராக இருக்கும்? முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னும் போது முதல்ல இந்த தீபத்தை குலதெய்வத்துக்கு ஏற்ற வேண்டும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ அதுக்கு இந்த நீராஜன தெய்வத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் கோயிலில் செஞ்சாலும் பரவாயில்ல, வீட்டில் செஞ்சாலும் பரவாயில்ல. இதுக்கு வேற எந்த பெரிய கட்டுப்பாடோ பெரிய நியதியோ கிடையாது. மனசு சுத்தமாக இருக்கணும், உடலும் மனசும் சுத்தமாக இருந்து முதல்ல உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கணும் போது அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த நீராஞ்சன தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றும்போது சுபமான நிகழ்ச்சிகள் வந்து கைகூடும். திரும்பவும் சொல்கிறேன், ஜாதக ரீதியாக உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லும்போது அப்போ இந்த பிரச்சனை எதுவோ அதுக்கான பாவகத்தை பார்த்து இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. இல்லை எனக்கு பொதுவாக சகல சம்பத்தும் எனக்கு கிடைக்கணும், எனக்கு அந்த மாதிரி உள்ளே போய் ஆய்வு பண்ண தெரியல அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த நீராஞ்சன தீபத்தை உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச கோயிலே போய் ஏற்றும்போது சுபமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வரும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் உட்பட இதில் தீர்வு ஏற்படும். நம்ம சாதாரணமாக ஒரு தேங்காய் தானே, ஒரு பச்சரிசி தானே, ஒரு நெய் விளக்கு தானே அப்படின்னு இது கடந்து போக முடியாது. மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது. அனைத்து தெய்வங்களுமான பரிகாரம். குறிப்பாக நரசிம்மருக்கு இது மெயினாக பயன்படுத்துவாங்க. உக்கரமூர்த்தி அவர், உங்களுக்கு தெரியும், அவதாரமூர்த்தி உக்கரமூர்த்தி. அனைத்து பிரச்சனையுமே தவிடுபடுவாக்கிற முக்கியமான தெய்வம் அவர். அப்போது உங்கள் எந்த பிரச்சனையோ அதுக்கான தெய்வத்தை அதுக்கான நாட்களில் இந்த நீராஞ்சனா தீபத்தை ஏற்றி வழிபடும் போது சுபமான பல விஷயங்கள் நடந்தே தீரும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த தெய்வத்துக்கு ஏற்ற நாள் அப்புறம் நட்சத்திரம் இது மாதிரி அந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக இப்போ ரொம்ப நாள் தடைப்பட்ட காரியங்களாக இருக்கும், எனக்கு ஒரு நாளில் இதை பண்ணணும் அப்படின்னா குறிப்பிட்டு மாதத்தில் ஏதாவது ஒரு நாளை சொல்ல முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை இன்னும் உகந்தது எல்லாத்தையும் தாண்டி. அது பேர் மங்களவாரம். நம்ம மக்கள் செவ்வாய் வெறுவாய்ன்னு சொல்லிடுவாங்க. செவ்வாய் வெறுவாய் கிடையாது, செவ்வாய் வருவாய். அது முழுக்க முழுக்க முருகப்பெருமானால அவர் பேர் மங்களகாரகன். செவ்வாய்க்கு பேர் இன்னொரு பேர் மங்களகாரகன். அப்போ செவ்வாய்க்கிழமை செய்யும்போது சுபமான விஷயங்கள், மங்களமான பல காரியங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் நடக்குமானா நடக்கும். சரி, எனக்கு ரொம்ப தடை இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது விநாயகர் பெருமானுக்கு பிடித்த நாள் திங்கக்கிழமை. திங்கக்கிழமை இப்போ பண்ணுங்க. சரி, ராகு இது பிரச்சனையா, எனக்கு சர்பதோஷம் சொல்லிட்டாங்க, கால சர்பதோஷம் சொல்லிட்டாங்க, எனக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஸ் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை போய் விளக்கேற்றுங்க, அம்மா கிட்ட போயிட்டு பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாட்கள் உண்டு, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நாட்கள் உண்டு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பண்ணுங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து எழுதி, எனக்கு இந்த விஷயம் தேவை, இப்போ எனக்கு திருமணம் சார்ந்த விஷயம் எனக்கு வேணும், எனக்கு திருமணம் நடந்தாகணும், நான் இப்போ நிறைய தடைபடுது. அப்போ நேரடியாக 7ஆம் பாவத்துக்கு போங்க. 7ஆம் பாவத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் நட்சத்திரத்துலேருந்து 24 நட்சத்திரம் எடுத்துக்கங்க. கிரகம் இல்லைன்னா அது அதிபதி யாரோ அந்த அதிபதி எந்த நட்சத்திர புள்ளி இருக்காரு அதுலேருந்து வரக்கூடிய 24வது நட்சத்திரத்துடைய நாளை தேர்ந்தெடுத்துட்டு அன்னைக்கு போயிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைத்தே தீரும். இது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே திரும்ப திரும்ப சொல்கிறேன், மிக 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 எளிமையான பரிகாரம், சக்தி வாய்ந்த பரிகாரம், இன்றளவும் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய பரிகாரம். இப்போ நம்ம இதை ஜாதகத்தோடு கனெக்ட் பண்ணுறோம். பொதுவாக செய்யக்கூடிய விஷயம் தனி, அது ஒரு 80% தீர்வு வச்சுங்களேன். உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு 2 விஷயமா நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஒன்று, கோச்சாரத்தில் எனக்கு ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஐயா எனக்கு சனி பகவான் சரியில்லை, 7 ஆரம்பிச்சிச்சு, அஷ்டாத்தம் சனி போயிடுது, பாத சனி போயிடுது சொன்னீங்கன்னா இன்றைய உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு சனீஸ்வரவன் நட்சத்திரத்தில் நிற்பார் இல்லையா, கோச்சாரத்தில் எப்படியாலும் டிஃபால்ட்டாக ஒன்று தான் நிற்பார். அந்த நாளில் நான் சொன்ன இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அவருக்கான பரிகாரம் பண்ணும் போதும் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அல்லது உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி பண்ணாலும் சரி, இல்லை இனி கோச்சாரத்தில் கிரகத்தில் நிற்கக்கூடிய கிரகத்துடைய நட்சத்திர புள்ளி பண்ணாலும் சரி, ரெண்டுக்குமே ஈக்குவலான சக்தி உண்டு. ஆனால் இந்த நீராஞ்சன தீபத்தின் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நன்மையான விஷயம் நடக்கும். தேவையான தீர்வு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம். அனைத்து வகையான செல்வ செழிப்புக்கும் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த நீராஞ்சன தீப வழிபாட்டை தாராளமாக பயன்படுத்தலாம். மக்களுக்கு இன்னொரு தடவை நினைவூட்டுற மாதிரி அந்த சிம்பிள் ப்ரொசீஜரை மட்டும் மறுபடியும் சொல்லி ஐயா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கங்க. நிறைய ஆப் இருக்குது, ஃப்ரீ ஆப் நிறைய இருக்குது. நீங்கள் போய் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தெல்லாம் வந்துடும். அதில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திர சாரம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஒரு காலம் வரும். அப்போது இப்போ ஒரு சனீஸ்வர பகவான் அப்படின்னு போனீங்கன்னா சனி பகவான் ஒரு நட்சத்திர புள்ளியில் இருப்பார். அந்த நட்சத்திரத்தை நோட் பண்ணிக்கங்க. 27 நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு வந்த ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, ஒரு நட்சத்திரம் வந்துச்சு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய 24வது நட்சத்திரம் ஒன்று வந்திருக்கும். இப்போ ரேவதி நட்சத்திரம் வச்சுக்கங்களேன், அது ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு தேவையான பரிகாரத்தை இந்த தீபத்தை நீராஞ்சன தீபத்தை ஏற்றும் போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது எல்லா ஆப்லையுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. உங்கள் கிரகம் எந்த நட்சத்திர சாரம் வாங்கி உள்ளதுன்னு பாருங்கள்.
அதுலேருந்து வரக்கூடிய 24 நட்சத்திரம் நாளில் உங்களுக்கு தீர்வு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். இந்த தீப வழிபாட்டு மூலியமாக நீங்கள் மாமூலாகவே வழக்கமாகவே பூஜை பண்ணாவே பலன் கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். இது அனுபவம் முழுக்க அனுபவம் உண்மைதான். நன்றி. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியாருடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.